இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை போகிற எந்த ஒரு டேக் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் டிஜே. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2019 நடந்து முடிஞ்ச 12th ரிசல்ட்டை நம்ம எப்படி ஆன்லைனில் பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன டைமிங்கில் ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது, என்னென்ன வெப்சைட்லாம் இருக்குது, என்னென்ன வெப்சைட்டில் நம்ம ரிசல்ட் பார்க்கலாம், என்னென்ன தேவை அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வெப்சைட் அப்படின்னு தெரியவே இல்லை. அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேர்வு முடிவு வெளியாகும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 19/4/2019 அன்றைக்கி தான் தேர்வு முடிவு வெளியாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஏஎம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸ்டார்டிங் வெப்சைட் கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தேவை, அதாவது நம்ம ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவை, அதுவும் மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த் தேவை. அதாவது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பதிவு எண் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரில் கூட நீங்கள் டாப்பில் கூட ஃபில் பண்ணியிருப்பீங்க நம்பர். ஸோ அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதான் பதிவு எண். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. ஈஸியாக நீங்கள் உங்களோட ரிசல்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட், என்னென்ன வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலே போதும். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் பிஸியாக இருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வெப்சைட் எடுக்காது. தற்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு தான் இப்போதைக்கு வருது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 வெப்சைட் இருக்குது. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதனால் இது ஒரு முக்கியமான நியூஸ், கரண்ட் நியூஸ். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.tnresults.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா www.dge1.tn.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா www.dge2.tn.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. பேலன்ஸ் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைய ஒர்க் ஆகலை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபிஷியலாக ஒரு பிடிஎஃப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ரிசல்ட், அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாகவே எக்கச்சக்கமான நியூஸ் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 12th ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 3 வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நான் உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு டெக் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் எல்லோரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டெக் டிஜே சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நன்றி.